உயிர்த்த என் அருள்நாதர் இயேசுவின் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு மன வருத்தம் ஏற்பட்டுச்சு. பெண்களை பார்த்து, பாவம் பெண்கள் ஒரு கிறிஸ்மஸ், நியூ இயர், இது மாதிரி ஈஸ்டர் வந்தா அவங்களால சந்தோஷமா கொண்டாட முடியலையே, இயேசுவே இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாத, ஆண்களைப் போல பெண்களும் சந்தோஷமா இருக்க ஒரு வழி இருக்கு, அதுக்கு நீ தியாகம் செய்யணும் அப்படின்னு சொன்னார் கடவுள். என்ன தியாகம் ஆண்டவரே அப்படின்னா, நீ 3 மாசம் போய் ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னார். அதுக்கு நிறைய செலவாகும், நீ படிச்சுட்டு வந்தனா பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னார். அது என்ன கோர்ஸ்னா மர்மக்கலை. அந்த மர்மக்கலையில என்ன சொல்லி தராங்க அப்படின்னா, 5 நிமிடத்தில் அருமையான சிக்கன் பிரியாணி செய்வது எப்படி. ஏன்னா நம்ம நைட்டு பூரா பூசை பார்த்துட்டு காலையில போய் சமைக்கிறோம், அந்த சாப்பாடு கூட நம்மளால சாப்பிட முடியல. பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆண்கள் அப்படி இல்லை, பூசிக்கு வந்துட்டு நல்லா தூங்கிட்டு அங்கே பீச்சு பார்க்கெலாம் சுற்றிட்டு சாப்பிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. இந்த பெண்கள் வந்து சந்தோஷமா கொண்டாடலையே. இதுக்காக கடவுள் கொடுத்த தீர்வு தான் 5 நிமிடத்தில். யாராவது செஞ்சிருக்கீங்களா? 5 நிமிஷத்துல பிரியாணி, சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கீங்களா? யாராவது கை தூக்குங்க பார்க்கலாம். யாருமே இல்லை. அதனால சூப்பர் டிப்ஸ். இது வந்து மர்மக்கலை, நான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், இதை நான் சொல்ல போறேன். எத்தனையோ நாள் சொல்லலாம்னு யோசித்தேன், ஆனா சின்ன குரூப்பா இருந்ததுனால அது சொல்ல முடியல. இப்ப பெரிய கூட்டம் இருக்கு, நிறைய பேருக்கு இது பயனுள்ளதா இருக்கும். இதோட கண்டிஷன் என்னன்னா, இது மர்மக்கலை. அதனால நான் சொல்லும் பொழுது யாரெல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்களால மட்டும்தான் வெற்றியா செய்ய முடியும். நீங்க தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், பக்கத்தில் உள்ளவங்க கேட்டாக்கா அது பலிக்காது. நான் சொல்லி கேட்டு செஞ்சாதான் பலிக்கும். அதனால நான் இப்ப சொல்ல மாட்டேன், எப்ப சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது, திடீர்னு சொல்லுவேன். அப்ப கேட்கறவங்க மட்டும் 5 நிமிஷத்துல அருமையான சிக்கன் பிரியாணி செய்யலாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அது ஒரு அருமையான கிராமம். குரங்க பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் பார்த்திருப்பீங்க. குரங்க வித்த காமிக்கிறவன் என்ன பண்றான், ஒவ்வொரு ஊரா அந்த குரங்க கூட்டிட்டு போயிட்டு ஒரு மரத்தடியில உட்காந்து அந்த குரங்க வித்த செய்ய வச்சு அதை வச்சு வருமானத்தை வச்சு சாப்பிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு ஊருக்கு போறார். போயிட்டு ஒரு பெரிய ஆலமரத்தடியில உட்காந்துட்டான். உட்காந்துட்டு அவர் வித்த காமிச்சிட்டே இருக்கிறாரு. நிறைய பேர் வராங்க, நிறைய வருமானம். திடீர்னு ஒரு புது மன தம்பதியர்கள் வராங்க. அவங்க வந்து உட்காடுறாங்க. ஒரு 50 ரூபாய் அவங்க கையில கொடுக்குறாங்க. அந்த வித்த காமிக்கிறோம், அதை வாங்கிட்டு குரங்க பார்த்து சொல்றான், அட்ராராமா போடுறா பல்பி, அம்மாவுக்கு ஒரு சலாம் போடு, டொண்ட நகடி டன் அப்படின்னா. உடனே அது என்ன பண்ணுச்சு, சலாம் பண்ணுச்சு. திரும்ப அட்ராராமா போடுறா பல்டி, அம்மாவுக்கு ஒரு வணக்கம் சொல்லு, டன் டன் சொன்ன உடனே திரும்ப ஓடி போய் வணக்கம் சொல்லுது. இப்படி குரங்கு வித்த காமிக்கிறவன் ஒவ்வொரு முறையும் என்னென்னமோ சொல்றான், சொல்லிட்டு அது மாதிரி செய்யுது. இதுல என்ன தப்புன்னா, ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு அந்த குரங்க தலையில பட்டு ஒரு தடியால அடிக்கிறான். இத பார்த்த அந்த அம்மாவுக்கு சரியான கோபம். யோ, உனக்கு அறிவு இருக்காயா? அறிவு இருக்கா? ஒரு வாயிலா ஜீவனை அடிக்கிறியே, நியாயமானு. உடனே பக்கத்துல உட்கார்ந்த கணவருக்கு பொத்துன்னு கோவம் வந்துச்சு. என் மனைவியே இப்படி கேட்கிறாளே, நான் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு, யோ என்னையா அப்படி பண்ற, வாயிலா ஜீவன் அடிக்கிறிய, உன்னை நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அடிக்காத பணத்தை ஒழுங்கா செய்த, ஏன் அப்படி பண்ற? இல்ல சார், இது இந்த தடி இருந்தா தான் அது வேலை செய்யலாம், செய்யாது. இல்ல அருமையா செய்யுத, ஏன் அப்படி போட்டு அது கொடுமைப்படுத்துற? தடியை தூக்கி ஓரமா வை. இல்ல சார், தடி இருந்தா தான் அதை செய்யும், இல்லைன்னா அது வேலையை காமிச்சிடும். இல்ல அருமையா செய்து, இன்னொரு எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுக்குற, தடியை தூக்கி ஓரமா வை அப்படின்னும். சரின்னு அந்த ஆள் என்ன பண்றாரு, வேற வழி இல்லாம இன்னொரு 50 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தடியை எடுத்து ஓரமா அப்படி வச்சு கையை அப்படி தூக்குறார். தூக்குன உடனே குரங்கு புத்தியே காமிச்சிச்சு. அமைதியா உட்காந்து குரங்கு ஜம்ப் பண்ணி அந்த அம்மா தோள்பட்டையில போய் உட்காந்து பூவெல்லாம் பிடிச்சி இழுக்குது. அந்த கம்மலை பிடிச்சி வந்து ஆடிட்டு இருக்கு. அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும், என்னங்க ஐயோ கடிக்குதுங்க, காப்பாத்துங்கன்னு கத்துது அந்த அம்மா. உடனே ஐயோ சார் காப்பாத்துங்க, என் பொண்டாட்டி காப்பாத்துங்கன்னு அவரு கத்துறாரு. யோ அமைதியாரியா, வாயில்லாத ஜீவன், அடிக்க கூடாது, அதுவே பொறுமை இறங்கி வரும், அமைதியா இரு அப்படிங்கிறார். ஐயோ காப்பாத்துங்க சார் கத்துறார். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணிச்சு, திரும்ப ஜம்ப் பண்ணி அவன் மேல போய் உட்காந்துக்குச்சு.
அவன் தலையில உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டு அவன் மூக்கெல்லாம் கை விட்டு நோண்டிக்கிட்டு இருக்கு. காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார், கடிச்சிரு சார், இல்லைன்னா நான் இதையே சாவடிச்சிடறேன் சார், தடி எடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். இல்ல சார், கூல்ட் அப், அது வாயில்லாத ஜீவன், அது அமைதியா அதுவே இறங்கி வரும், அமைதியா பார்த்துட்டு இருங்கிறார். யோ, என் உயிரே போயிட முடியுதியா, சரி தடி எடுத்து அடியா அப்படிங்கிறான். உடனே என்ன பண்றாரு, கையை கொண்டு போனார் அந்த தடிக்கிட்ட. கொண்டு போன உடனே ஏய் மணி அப்படின்னு கையை வச்ச உடனே பார்த்துட்டு பொறுமையா இறங்கி அப்படியே வந்து பவ்யமா குரங்கு உக்காந்துச்சு. என் அருள்நாதர் இயேசுவின் பிரியமான அன்பு மக்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு அருமையான இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தவக்காலம் திருநீற்று போதன் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பங்குல டெய்லி மாஸ்க்கு வந்தவங்க நிறைய பேர். சந்தோஷமா இருந்துச்சு. மாலை போட்டுக்கிட்டு ஒருத்தல் பார்த்தா அவ்வளோ பவ்யமா போவாங்க, யாருக்குமே தொந்தரவு கூடாம அமைதியா, அவ்வளோ அருமையா இருக்கு. யார்ட்டையும் தேவையில்லாத வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசாம நல்ல வார்த்தை பேசி யாருடைய மனதை புண்படுத்தாம அவ்வளோ அருமை. பாவ சங்கீதம் ஐயோ உட்காந்து கேட்க நேரம் இல்லை, அவ்வளோ பேர் பாவ சங்கீதம் கேட்டாங்க. எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. கோயில தியானம் வச்சா, பில்கிரிமேஜ் போனா எல்லாம் கூட்டமா அலைமோதுனது. இவ்வளவு ஆர்வமாக ஆன்மீகத்துல மக்கள் இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ள ஏற்பட்டது. இப்பொழுது இந்த கதைக்கு வருவோம். குரங்கு கதை. பிரியமானவர்களே, குரங்கு புத்தி நமக்கு தெரியும். அது அந்த தடியால கண்ட்ரோலா இருந்துச்சு, விட்டா சும்மா இருக்குமா, தாவிக்கிட்டே இருக்கும். குரங்கு மனநிலை நமக்கும் உண்டு, குரங்கு புத்தி எனக்கும் உண்டு. சரிங்களா? எப்படி இருக்கும்? இந்த குரங்கனுடைய கண்ட்ரோல் எதுல இருந்தது? தடியில இருந்தது. தடியில கையை வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அமைதி ஆயிடுது. நம்முடைய குரங்கு மனநிலை அந்த தடி கையில தான் இருக்கு. தடியில கையை வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நான் கறி சாப்பிடாம இருப்பேன், விரதம் இருப்பேன், கோயிலுக்கு போவேன், மாலை போடுவேன், பாவ சங்கீதனை பண்ணுவேன். அந்த தடி இங்க யாருன்னா கடவுள், ஆன்மீகம். ஆன்மீகத்தை நம்ம கைய வைக்க கோயிலுக்கு போக போக அந்த குரங்கு மனநிலை கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கும். அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. கடவுள்கிட்ட போகல, இப்ப இன்னையோடு முடியுது, நாளை காலையில இருந்து பாருங்களேன், அந்த தடியை நம்ம தொடாம போயிடுவோம். என்ன நடக்கும்? குரங்கு மனநிலை தாவுவோம். எது சந்தோஷமா இருக்கோ அங்க ஓடுவோம். இது இன்பமா இருக்கே இங்க ஓடு, இது நல்லா இருக்கே அங்க போ, அப்ப இவனை கொலை பண்ணு, அவனை பேரை கெடு, இவனை இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மனநிலை தாவி தாவி ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அடுத்த வருஷம் விபதி புதன் வரும், தடியில கையை வைப்போம், அமைதியா உட்காந்துருவோம். குரங்கு மனநிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனநிலை எல்லாமே, நம்முடைய மனநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு முறை கிடையாது, வருஷத்துக்கு ஒரு முறை பண்றோம் நல்லது, வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த தடியை தொட்டு பாருங்க, கடவுளை தொட்டு பாருங்க. நம்முடைய மனநிலை ஒரு சீரோடு சிறப்போடு நேர்முகத்தோடு போயிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா குரங்கு மனநிலை போல தாவிக்கிட்டே இருக்கும். எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்வோம், எதெல்லாம் ஆசையா இருக்கோ அதெல்லாம் செய்வோம். அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இது தேவையுள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், தேவையில்லாதவர்கள் தூக்கி எறிந்து விடலாம். முக்கியமான செய்திக்கு வருவோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தார். எந்த மதத்திலும் இல்லாத ஒரு உண்மை, புதுமை நம்முடைய கிறிஸ்துவ மதத்தில். எந்த கடவுளுமே இறந்து உயிர்க்கல, ஆனா நம்முடைய கடவுள் இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தார். இது சாதாரணமான உண்மை கிடையாது, வரலாற்று உண்மை. வரலாற்று உண்மை நம்ம சொல்லணும், மார்தட்டி சொல்லணும். நான் செத்த கடவுளுடைய விசுவாசி இல்ல, உயிரோடு வாழுகிற கடவுளுடைய விசுவாசி. மார்தட்டி சொல்லணும். இறந்தவர் உயிர்த்தார், என்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு சந்தோஷமான செய்தி. மற்ற மதத்தில் இதை கேள்விப்பட முடியாது. ஒரு புரியாத புதிரை போன்ற ஒரு அருமையான செய்தி, வரலாற்று உண்மை என்று சொன்னேன். பிரியமானவர்களே, மார்க்கு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 1-5 முடிய படிக்கிறோம். மகதலேன் மரியா இவர்கள் எல்லாம் காலையில போறாங்க அந்த கல்லறையை போய் பார்க்கலான்னு. போன உடனே பயங்கர அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னு பார்த்தா, அங்க பாருங்க ஓப்பனா இருக்கு. என்னது? கல்லறை ஓப்பனா இருக்கு. இதுதான் வரலாற்று உண்மை. திறக்கப்பட்ட வெற்று கல்லறை இயேசு உயிர்த்தார் என்பதற்கு வரலாற்று உண்மை விவிலியத்தில் இருக்கிறது.
அதோடு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5-8 முடிய வசனத்திலே படிக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த உடனே முதலிலே கேபாவுக்கு காட்சி கொடுக்கிறார். பிறகு 12 சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அதன் பிறகு 200க்கும் மேற்பட்ட மக்களுக்கு காட்சி கொடுக்கிறார். நான் உயிர்த்து விட்டேன், என்னை பாருங்கள். இது வரலாற்று உண்மை. அதே போன்று லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே எல்லா சீடர்களும் நம்பினார்கள். ஆனா தோமா நம்பல. இல்ல, நான் நம்ப மாட்டேன், அவருடைய விழாவில் என்னுடைய விரலை விட்டாதான் நம்புவேன். இயேசு வந்தார், வா, ஓ விரலை என்னுடைய விழாவில் விடு. ஆண்டவரே, என் தேவனே, விசுவசித்தார். இது வரலாற்று உண்மை. இயேசு உயிர்த்தார். திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே படிக்கிறோம். நீங்க சொல்லிடலாம், நான் பார்த்தேன் உருவத்தை தான் பார்த்தீங்க, அது ஒருவேளை ஆவியா இருக்கலாமே. அதுக்குதான் இந்த வரலாற்று உண்மை. அவர் சீடர்களோடு அமர்ந்தார், அவர்களோடு உண்டார், குடித்தார். ஆவி அளவுலாம் செய்ய முடியுமா? முடியாது. அப்ப இயேசு உண்மையாகவே உயிர்த்தார் என்பதற்கு இது வரலாற்று உண்மை. இப்படி வரலாற்று உண்மை விவிலியத்திலே அதிக இடங்களிலே உண்டு. இந்த வரலாற்று உண்மைகளிலே முதல் உண்மையை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன முதல் அடையாளம்? வெற்றி கல்லறை. வெற்றி கல்லறை, வெறுமையான இருக்கிற கல்லறை. இந்த வெற்றி கல்லறை நமக்கு 3 உரிமைகளை சொல்லுகிறது. உரிமைனா என்ன? நான் இந்திய குடிமகன், ஓட்டு போறது என்னுடைய உரிமை சொல்றோமா? வீட்டில் 2 பசங்க, நிலத்திலேயே வீட்லயே எனக்கு 2, எனக்கு பங்கு வரணும், அது என்னுடைய உரிமை, நான் கேட்பேன். என் உரிமை கேட்பேன், உரிமையோடு கேட்பேன் இல்லையா? அந்த உரிமையை இந்த வெற்றி கல்லறை கொடுக்கிறது. 3 விதமான உரிமைகள். என்னென்ன உரிமைகள்? முதல் உரிமை, நாம் அனைவரும் மன்னிப்பிற்கு உரிமையாளவர்கள். வெற்றி கல்லறை சொல்லுது, எம்டிட்டும் சொல்லுது, நம் அனைவரும் மன்னிப்பிற்கு உரிமையானவர்கள். உரிமையோடு கேட்கணும், நான் மன்னிப்புக்கு உரிமையானவர். ஆண்டவரே, என்ன மன்னி, நீ எனக்கு மன்னிப்பு கொடுக்கணும். உரிமையோடு கேட்க வேண்டிய ஒரு செய்தியை இந்த வெற்றி கல்லறை சொல்லுகிறது. இயேசு இந்த வெறுமையான இருந்த கல்லறையில 2 பேர் இருந்தாங்க. யாரு? வானதூதர்கள். இது பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணம் 25ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் படிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த இஸ்ரேல் மக்கள் எங்கு சென்றாலும் அவர்களோடு உடன்படிக்கை பேழையை சுமந்து செல்லுவார்கள். உடன்படிக்கை பேழை. அந்த உடன்படிக்கை பேழையில பார்த்தீங்கன்னா 2 கெருபிகள் இருக்கும் இல்லையா? முன்னாடி பின்னாடி கெருபிகள் இருக்கும். அது என்ன அடையாளம் என்றால் சீட் ஆஃப் மர்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இரக்கத்தின் இருப்பிடம். அந்த 2மே இரக்கத்தின் இருப்பிடம். இது எப்படி மன்னிப்பாக மாறுகிறது என்றால், லேவியரின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அருமையான ஒரு வார்த்தை. அந்த இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்கின்ற பொழுது பாவிகள் என்ன செய்வார்கள்? ஆடையோ மாடையோ அடித்து அந்த ரத்தத்தை அந்த கெருபின் மேல தெளிப்பாங்க. 4 முறை 5 முறை 50 முறைன்னு அந்த ரத்தத்தை ஊத்துவாங்க. ஊத்துன உடனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உனக்கு மன்னிப்பு உறுதி. ஏன்னா நீ ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறாய், ரத்தத்தால பரிகாரம் செய்திருக்கிறாய், உனக்கு மன்னிப்பு உறுதி. இங்க இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்குது. அங்க 2 வானதூதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இரக்கத்தின் இருப்பிடம், மர்சி சீட். அந்த சீட்ல ரத்தம் தெளிக்கப்பட்டது. எப்படி தெளிக்கப்பட்டது? இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அதை கழுவினார். அந்த ரத்தம் அதில் தெளிக்கப்பட்டவுடன் பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே படிக்கிறோம், இயேசுவினுடைய ரத்தம் நமது பாவங்களை எல்லாம் கழுவியது. எவ்வளவு அருமையான வசனம்! அந்த ரத்தம், இயேசுவினுடைய ரத்தம் நமக்கு மீட்பை கொடுக்கிறது, மன்னிப்பை கொடுக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து இன்றைய தினத்திலே உயிர்த்து சொல்லுகிறார். இந்த வெற்றி கல்லறை சொல்லுகிறது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பு நிச்சயமாக உண்டு. அதை உரிமையோடு கேட்க உங்களுக்கு தகுதி உண்டு. என்னுடைய மன்னிப்பு, நீங்க எத்தனை வருஷம் பாவியா இருந்தாலும் பரவாயில்லை, திடீர்னு ஆண்டவரே என்ன மன்னிச்சிருன்னு வந்தீங்கன்னா அந்த மன்னிப்பு உங்களுக்கு உறுதி என்று சொல்லுவதுதான் இந்த வெற்றி கல்லறை. 2வது உரிமை. என்ன உரிமை? செல்வதற்கு முன்பாக அந்த ரகசியத்தை சொல்ல போறேன். தூங்குறவங்க அப்படியே தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
பேனா பேப்பர் இருந்தால் எடுத்துக்கங்க. ரகசியம், 5 நிமிஷத்தில் அருமையான சிக்கன் பிரியாணி. தூங்குறவங்களை எழுப்பாங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. முதல்ல 1 கிலோ பாஸ்மதி அரிசி, சரியா? எழுதிக்கங்க. 1 கிலோ பாஸ்மதி அரிசி, 1 கிலோ சிக்கன் ஈக்குவலாக இருக்கணும், சரிங்களா? நீங்கள் 1/4 கிலோ வாங்கிட்டு சிக்கன் பிரியாணி சொன்னீங்கன்னா அது இல்லை. 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போட்டால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். சிக்கன் டேஸ்ட் இருக்குன்னா டேஸ்ட் இருக்காது. அதனால 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ சிக்கன் போட்டிங்கன்னா அது தக்காளி சாதமாக மாறிடும். அதனால 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன், 1 கிலோ, சீக்கிரம் எழுதுறாங்க சிஸ்டர், எழுதுங்க. 1 கிலோ உப்பு, சரியா? 1 கிலோ மிளகாத்தூள், 1 கிலோ எண்ணெய் ஆயில், 1 கிலோ டால்டா, 1 கிலோ தண்ணி, 1 லிட்டர் தண்ணி. இது எல்லாம் என்ன பண்ணும், ஒரே பாத்திரத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா ஸ்டவ் வேகமாக வச்சுட்டு, நல்லா ஃபாஸ்ட்டாக வர மாதிரி வச்சுட்டு அப்படியே அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி. இதை உங்கள் வீட்டுக்காரங்க பிள்ளைங்கள்லாம் வந்து எனக்கு வேணும் பிளேட்டாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. மிச்சம் மீதி இருந்தால் நாளைக்கு எங்கள் ஹவுஸுக்கு கொண்டு வந்து எங்கள் சாமியார்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், சரியா? பிரியமானவர்களே, 2வது உரிமை என்ன உரிமை? இந்த வெற்றி கலரை சொல்லுகிறது, நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை உறுதி என்ற உண்மையை கூறுகிறது. எனக்கு விடுதலை உண்டு என்ற உரிமையை கொடுக்கிறது. உரிமையோடு கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடு. யோபுவினுடைய புத்தகம் முழுதும் நம்ம படிச்சோம்னா அருமையா நமக்கு தெரியும். யோபு எவ்வளவு செல்வமா இருந்தார், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாரு. ஆனா கடவுள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டார். உட்கார்ந்து ஜெபம் பண்றார், ஆண்டவரே எவ்வளவு சுகமா இருந்தேன், எவ்வளவு பங்களா, எவ்வளவு ஒரு சுகமான வாழ்க்கை, ஆடு மாடு மனைவி பிள்ளைங்க, எனக்கு அத்தனை வேலையாட்கள், எல்லாத்தையும் எடுத்துட்டே ஆண்டவரே, வெறுமையா இருக்கிறேன், ஒன்னு துணி இல்ல, சாம்பல்ல உட்காந்து இருக்கிறேன், எனக்கு விடுதலை கூட ஆண்டவரே. ஜெபிச்சார். ஆண்டவர் அவருக்கு என்னெல்லாம் எடுத்தாரோ அது எல்லாமே திரும்ப அப்படியே பன்மடங்கு கொடுத்தார். அதே யோபுவின் புத்தகத்தில் படிக்கிறோம். விடுதலைக்காக மன்றாடினார், விடுதலையை கொடுத்தார். இந்த வெற்றி கல்லறை சொல்லுகிறது, உங்களுக்கும் எனக்கும் விடுதலை உண்டு. இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம், நிறைய பணங்கள் இருந்திருக்கும், இன்னைக்கு கடனா இருப்போம், கடனை அடைக்க முடியாம ஒரு சூழ்நிலை, வியாதி, எத்தனை வருஷமா படுத்துட்டு இருப்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? என் குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு, ஏதோ ஒரு பிரச்சனைனால இன்னைக்கு உடைஞ்சு போயிட்டோம், வெளியே வர முடியல, எந்திரிச்சு வர முடியல, எங்க குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்காதா? ஆண்டவர் சொல்லுகிறார், வெற்றி கல்லறை சொல்லுகிறது, உங்களுக்கு விடுதலை கொடுக்க நான் இருக்கிறேன். ஏன் உயிர்த்திட்டார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே விடுதலை உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது, அது உங்களுடைய உரிமை. நீங்க கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுன்னு தட்டி கேட்கணும், அடிச்சு கேட்கணும், உங்களுடைய உரிமை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விடுதலை உங்களுக்கு உரிமையாக இருக்கிறது. 3வது உரிமை, நித்திய வாழ்வு ஒவ்வொருவருக்கும் உரிமையாக இருக்கிறது. நித்திய வாழ்வு என்றால் என்ன? ஆண்டவர் இறந்தார், உயிர்த்து விட்டார், உயிர்த்து சொல்லுவார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55வது வசனம், சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? உன் கொடுக்கு எங்கே? சாவு வெற்றி இல்ல. இவ்வளவு நாள் சொன்னுச்சு, சாவு நான் என்ன ஜெயிக்க யாருமே இல்லையா, சாவுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல. ஆண்டவர் சொல்றார், உன் வெற்றி எங்க? இதோ நான் உயிர்த்திட்டனே, அருமையான ஒரு வாழ்வு, சாவையை முறித்தடித்து விட்டார், உன் கொடுக்கு எங்க? கேள்வி கேட்கிறார். நாம் இன்னைக்கு சாவை பார்த்து பயப்படுறோம், அது நம்முடைய வாழ்வினுடைய தொடக்கம். நித்திய வாழ்வுக்கு நாம் பிறக்கிறோம். ஆண்டவர் அதுதான் உயிர்த்து சொல்லுகிறார், சாவை கண்டு பயப்படாதீர்கள், நித்திய வாழ்வு ஒன்று உண்டு, அது உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். யாருக்கு கொடுப்பார்? யோவான் எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே படிக்கிறோம், நானே உயிரும் உயிர்ப்புமாக இருக்கிறேன், என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். யாரெல்லாம் ஏன் மேல விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்க இறந்து போனாலும் வாழ்வாங்க, நித்திய வாழ்வு உண்டு. அப்ப நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் உரிமையோடு இயேசுவை கேட்பேன், இயேசுவே எனக்கு நித்திய வாழ்வு கொடு. ஏன்னா நான் உன்னை நம்புறேன், நீ என்னுடைய மீட்பர் என்று நம்புறேன், நீ என்னுடைய துணையாளர் என்று நம்புறேன்,
நீ எனக்கு எல்லாம் கொடுப்பவர் என்று நம்புறேன், எனக்கு நித்திய வாழ்வை கொடு. உரிமையோடு கேட்கக்கூடிய செய்தியை இந்த வெற்று கல்லறை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்து விட்டார். இந்த வெறுமை கல்லறை நினைத்து பாருங்கள். இந்த வெற்று கல்லறை நினைத்த உடனே இந்த 3 காரணங்கள் நமக்கு வரணும். உரிமைகள், 3 உரிமைகள் நமது கண் முன்பாக வர வேண்டும். இன்னைக்கு தூக்கிட்டு இருந்தாலும் நாளை காலையில் யோசித்து பாருங்க, என்னென்ன உரிமைகள் சொன்ன 3 உரிமைகள். என்ன உரிமை? முதல் உரிமை, நான் மன்னிக்க உரிமை உடையவன். 2வது, நான் விடுதலை கேட்க உரிமை உடையவன். 3வது, நித்திய வாழ்வை பெறுவதற்கு உரிமை உடையவன். இந்த உரிமைகளை கடவுள் கொடுக்கிறார். உரிமையோடு நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி கேட்கணும்? இந்த 40 நாள் நம்ம செஞ்ச தவங்கள் இருக்குதே, அது வாழ்க்கையில் தொடர்ந்தால்தான் இது 3ம் கேட்க முடியும். அப்படி இல்லைன்னா உறுதியோடு கேட்க முடியாது. இப்ப மாத்தாம் பிள்ளை, அதாவது சொந்த பிள்ளை இல்லைன்னா வீட்டில் போய் கேட்க முடியுமா? எனக்கு நிலத்துல பாதி பங்கு கூடுன்னு உரிமையை கேட்க முடியுமா? முடியாது. சொந்த மகனா தான் உரிமையை கேட்கலாம். அப்ப நம்ம சொந்த மகனா எப்படி இருப்போம்? கடவுளோடு இணைந்து அவரை நம்பினாதான் உரிமையோடு கேட்க முடியும். அவர்கிட்ட வராமலே, அவரை நம்பாமலே எப்பயாவது ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை பூசைக்கு வந்துட்டு கேட்டனா கிடைக்காது.